லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். நம் ஜெபத்தை பற்றி சில விஷயங்களை கவனிச்சுட்டு வரோம். கடந்த 4 வாரமாக ஏன் ஜெபிக்க வேண்டும், வை ப்ரே, வை ஷுட் வி ப்ரே அப்படின்ற தலைப்பில் நம்ம அநேக காரியங்களை கவனிச்சுட்டு வரோம். இந்த வசனம் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுதில்ல, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ ஜெபம் பண்ணுறதுன்றது ஒரு தேவை, இட்ஸ் அ நீட். நம்ம ஜெபிச்சே ஆகணும். நான் எப்படி இந்த தினமும் எப்படி காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறோமோ, வேலைக்கு போகிறோமோ, அதுபோல் ஜெபம் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்றப்ப அவங்க பல்வேறு கேள்விகளை கேட்டு ஜெபம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க ஜெபம் பண்ணிட்டு? சில பேர் சொல்கிறாங்க, நம்ம என்ன தான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தருக்கு என்ன பண்ணோம், எல்லாமே தெரியும். காட் நோஸ் எவ்ரிதிங். கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம ஜெபம் பண்ணி என்னங்க பண்ண போகிறோம்? நான் ஜெபம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? அவர் தான் எல்லாமே தெரியுமே. நான் ஜெபம் பண்ணால் மட்டும் அவர் ஏதாவது மாற்றி செய்வாரா அப்படின்னு சில பேர் கேள்விகளை கேட்குறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் சர்வ வல்லவர். கர்த்தர் யார்? சர்வ வல்லவர். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாதுங்க ஏதாவது இருக்கா? நீங்களும் நானும் தான் சொல்லி ஏதாவது அவர் செய்ய போகிறாரா? அப்புறம் ஜெபம் பண்ணி என்னங்க யூஸ் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இன்னும் சில பேர் கேட்குறாங்க, கர்த்தர் தான் ஏற்கனவே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, முன்குறித்து வச்சுட்டாரு, தீர்மானித்து வச்சுட்டாரு. எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி தான் நடக்க போகுது. அப்புறம் நான் ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சில பேர் சில கேள்வி கேட்குறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் எப்போவுமே மாறாதவர். நம்ம சில பேர் நம்முடைய கணவர்களை சொல்லுவோம்ல, கல் நெஞ்சக்காரர், என்ன சொன்னாலும் இவர் மாற மாட்டார் அப்படின்ற மாதிரி சில பேரை சொல்லுவோம். இவர் கல் நெஞ்சங்க, என்ன சொன்னாலும் மாற மாட்டார். சில பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, கடவுள் எப்பொழுதும் மாறாதவர், அவர் மாற போகிறது இல்லை, நான் ஜெபம் பண்ணால் மட்டும் அவர் மாறிடுவாரா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம 4 பதில் சொன்னோம், நம்ம ஏன் ஜெபிக்கணும்னு. முதல் விஷயம், நாம் ஜெபிக்காவிட்டால் கர்த்தர் இந்த பூமியில் எதையும் செய்ய போகிறது இல்லைன்னு சொன்னேன். முதல் வாரம் ஃபுல்லாக அதை பார்த்தோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பலை. அவர் நம்மை படைக்கும் பொழுதும் எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்தார். அதான் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், வாரம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நம்மை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாரு. அவருடைய ரூபம், அவருடைய சாயல்னா என்ன? இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, அவருக்கு என்ன வல்லமை இருக்கோ, அவருக்கு என்ன பலன் இருக்கோ, அதை எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஸோ நம்மளை பார்க்கும்போது ஒரு மினி கடவுள் மாதிரி. நம்மளை சில பேர் இந்த குழந்தைங்க பெற்றா சொல்லுவோம்ல, அப்படியே ஜெராக்ஸ் காப்பிங்க, அப்படியே அம்மாவை உரிச்சு வச்சிருக்கு, அப்பாவை உரிச்சு வச்சிருக்குன்னு சொல்லுவோம்ல. அது போல் கடவுள் நம்மளை படைக்கும்போது அவரையே உரிச்ச மாதிரி என்ன பண்ணார், படைச்சார். அவரையே உரிச்சு வச்ச மாதிரி நம்மளை படைச்சிருக்கிறார். அதனால தான் அவர் சர்வ வல்லவராக இருந்தாலும், அவர் சர்வ ஞானியாக இருந்தாலும், அவருக்கு எல்லா வல்லமை இருந்தாலும், அவர் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு. ஏன்னா நம்மளை யாரோ ஒருத்தராக படைக்கல, அவரை போலவே படைச்சிருக்கிறாரு. அதனால் நம்ம ஜெபம் பண்ணோம். அடுத்து சொன்ன 2வது வாரம் பார்த்தோம், நான் ஜெபிக்கும் போது நானும் அவரும் இப்போ ஈக்குவல் இல்லை. ஏன்னா கடவுள் என்னை ஏதோ ஒரு கீழ்த்தரமான ஒரு சிருஷ்டிப்பாக படைக்கலை, ஈக்குவலாக படைச்சிருக்காரு. எல்லா மனுஷனும் கடவுளும் சரிசமமாக படைச்சிருக்காரு, அவரை போலவே படைச்சிருக்கிறதுனால நான் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் கூட இணைஞ்சு என்ன பண்ண முடியும், வேலைகளை செய்ய முடியும். கர்த்தர் சர்வ வல்லவர், பல கிரியைகளை செய்கிறாரு. நான் ஜெபிக்கும் போது அவரோடு கூட சேர்ந்து நானும் இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். நான் ஜெபிச்சாதான் கர்த்தர் அந்த பூமியில் என்ன செய்ய சித்தமாக இருக்காரோ அதை செயல்படுத்த என்னால் முடியும். நான் என் சுய பலத்தினால, எனக்கு இருக்கிற ஐடியாஸ்னால, எனக்கு இருக்கிற பிரெயினை வச்சு நான் பல திட்டங்கள் என்ன பண்ணலாம், தீட்டலாம். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு நான் பல விஷயங்களை வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பர். அந்த விஷயங்களை கொடுத்ததே யார் தான்? கர்த்தர் தான். உங்கள் மனதுக்குள்ள ஆசைகளை தர்றவரே யார் தான்? ஆண்டவர் தான். அந்த ஆசைகள் பரிபூர்ணமாகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கடவுள் கூட கை கோர்க்க வேண்டும். அப்போ நீங்கள் கடவுள் கூட கை கோர்க்கும் பொழுது நீங்கள் பெரிய விஷயங்கள் இந்த பூமியில் செய்ய முடியும். அப்போ நான் ஏன் ஜெபம் பண்ணணும்?
விஷயம் நான் கேட்கலன்னா அவர் எதையும் செய்கிறது இல்லை. நான் ஜெபிச்சாதான் என் வாழ்க்கை மாறப்போகுது. சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் பார்த்துப்பார், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பார். அவருக்கு அவருக்கு வேற எதுவுமே இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் நம்ம எப்பொழுதும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நான் ஆசைப்பட்டு போய் ஒரு விஷயத்தை ஜெபிச்சு கேட்காவிட்டால் கர்த்தர் எதையும் செய்ய போகிறது இல்லை. ஏன்னா சில கோட்பாடுகளை வச்சு கர்த்தர் அப்படி தான் வச்சிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு கோட்பாடு சொன்ன ஞாபகம் இருக்கா? சுய சித்தம். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஒரு ரோபோ மாதிரி நம்மளை படைக்கலை, இதை தான் நீ செய்யணும். ஒரு அடிமை மாதிரி கர்த்தர் நம்மளை படைக்கலை. அவர் ஒரு ஜென்டில்மேன் காட். அவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறதுனால, அவர் நம்மளை அதிகமாக மதிக்கிறதுனால நமக்கு சுய சித்தம்னு ஒன்று கொடுத்தாரு. சுய சித்தம்னா என்ன? நீங்கள் விரும்பினா என்ன பண்ணலாம்? சர்ச்சுக்கு வரலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கேருந்து திருப்பி என்ன பண்ணலாம்? பஸ்ஸில் போகலாம், இல்லை ஆட்டோவில் போகலாம், இல்லை வண்டியில் போகலாம். உங்களுடைய சித்தம், நீங்கள் எடுக்கிற முடிவு. அப்போ முடிவு எடுக்கக்கூடிய திறனை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நான் ஜெபிக்கலைன்னா, நான் கேட்கலன்னா லைஃப் எப்படி போதோ அது அப்படி தான் போயிட்டுருக்கும். நான் ஜெபிக்கும் பொழுது தான் காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். அப்போ 3வது வாரம் சொன்னேன், நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் ஜெபிச்சாதான் ஏன் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். கர்த்தர் எனக்குன்னு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் அவருடைய பிள்ளையா என்னைய படைச்சதுனால எனக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கு. நம்ம சொல்லி சில பேர் கேட்காம இருக்கலாம். எவ்வளவோ சொல்றாங்க, மாறவே மாட்டுறாங்க. நீங்க சொல்லி கேட்காம இருக்கலாம். ஆனால் நீங்க ஜெபிச்சிங்கன்னா அங்க காரியங்கள் என்ன பண்ணணும்? நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க ஜெபத்துக்கு அவ்வளோ என்ன இருக்குது? வல்லமை இருக்கு, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க போய் நேராலாம் அவுட்டா பேச முடியாதுங்க. நேராலாம் அவுட்டா பேசினா என்னங்க ஆகுறது? ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன பண்ணும்? காரியங்கள் அங்கே மாறும். நம்புறீங்களா? அதனால தான் நம்ம ஜெபிக்கணும். கடைசியாக போன வாரம் பார்த்தோம், நான் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். நான் ஜெபிச்சாதான் என் வாழ்க்கை நல்லதாக மாறும். நான் ஜெபிக்காத வரைக்கும் என் வாழ்க்கையில் கடவுள் திட்டம் நிறைவேற போகிறது இல்லை. நான் 1000 திட்டம் வச்சுருக்கலாம், ஆனால் கடவுள் திட்டம் நிறைவேறாது. ஏன் கடவுள் திட்டம் நிறைவேறணும்? அதையும் சொன்னோம் போன வாரம். கடவுளுடைய திட்டம் எப்பொழுதுமே நம் திட்டத்தை விட ரொம்ப சூப்பர். அவர் பிளான்ஸ் ரொம்ப சூப்பர். அதான் எபேசியரில் வாசித்தோம், என் நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, அதனால் என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளை பார்த்திலும் சிறந்தது, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவை பார்த்திலும் சிறந்தது அப்படின்னு எபேசியர்லேருந்து போன வாரம்லாம் வாசித்தோம். இப்போ காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் சுப்ரீம். ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. 1000 மடங்கு 1,00,000 மடங்கு நல்ல திட்டத்தை வச்சிருக்காரு கடவுள். அதனால தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போ ஜெபிக்கிறதுனால இவ்வளோ யூஸ் இருக்குது. அப்போ நம்ம ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வாரம் இன்னொரு விஷயத்த சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஜெபத்தோடு கூட விசுவாசத்தை என்ன பண்ணணும்? சேர்க்கணும். ஜெபத்து கூட என்ன பண்ணணும்? விசுவாசத்தை சேர்க்கணும். விசுவாசத்தை சேர்க்கும் போது தான் ஜெபம் என்ன ஆகும்? இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஏதோ ஒன்றதை ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போனீங்கன்னா நமக்கே என்ன இருக்காது? இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதனுடைய பலன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனுடைய ரிசல்ட் வந்து பயங்கரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விசுவாசம்னா என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். வாட் இஸ் ஃபெய்த்? வாட் இஸ் ஃபெய்த்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, மேன் இஸ் டிசைன்ட் டு லிவ் பை ஃபெய்த். விசுவாசத்தினால் வாழும்படிக்கு தான் மனுஷன் வடிவமைக்கப்பட்டிருக்கான். எப்படி ஒரு கார் பெட்ரோல் போட்டால் தான் ஓடுமோ, அதுபோல் மனுஷன் அவன் தேவனை விசுவாசிக்கிறதுனால தான் அவன் வாழவே முடியும்னு கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம கர்த்தரை பார்க்கும்போது, நான் கர்த்தர் கூட உறவாடும் போது அந்த உறவில் வாழ்கிறதுக்கு தான், அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ரொம்ப 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 பிடிச்ச வசனம். கர்த்தர் ரொம்ப சிறு வயசுலேருந்து என்கிட்ட பேசின வசனம். என்னுடைய பெட்ரூமில் காலையில் எந்திரிச்சோடனே அப்படி எந்திரிச்சு பார்த்தேன்னா முதல்ல அந்த வசனம் தான் தொங்கும். அந்த வசனம் போர்டு தான் தனியாக அதுக்குன்னே அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் டிசைன் வேணும்னு சொல்லி கேட்டு அதை வச்சு வச்சுருக்கோம். ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஏன் அப்படி இருக்கு? விசுவாசத்தினால தான் நீதிமான் வாழ முடியும். எல்லாரும்
பல டிஃப்ரெண்ட் வேல வாழலாம். நிறைய பேர்த்து நிறைய டிஃப்ரெண்ட் வழிகளில் அவங்க வாழலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒரு மெய்யான கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை, அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு சிறந்த முறை என்னதான்? விசுவாச வாழ்க்கை தான். விசுவாச வாழ்க்கைனா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மீனுக்கு ஆதாரமாக இருக்கிறது கடல் இல்லை, ஒரு மரத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது நிலம். அந்த மீனை கடல்லேருந்து எடுத்துட்டோம்னா அந்த மீன் என்ன பண்ணுறது? உடனே செத்துதா? உடனே சாவாது. கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஓ, தண்ணி நம்மளை சுற்றி இல்லை, நம்ம தண்ணிக்குள்ளே இல்லைன்னு கொஞ்சம் துடிக்க ஆரம்பிக்கும், போராட ஆரம்பிக்கும். போராடி 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 இதுக்கு மேலே அவ்வளோதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கட்டத்துக்கு வந்து அதை என்ன பண்ணிடும், அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து இறந்து போயிடும். ஒரு மரம், அந்த ஒரு மரத்தை வேரோட பிடுங்கிட்டோம்னா உடனே செத்து போயிடுதா? இல்லை, கொஞ்ச நாள் இருக்குது, கொஞ்சம் வாரங்கள் இருக்குது, அப்புறம் என்ன பண்ணிடுது? செத்து போயிடுது. பழங்கள் அதே போல் தானே, ஒரு சில நாட்கள் நல்லா தாங்குது, அப்புறம் செத்து போயிடுது. அதே போல் மனுஷனும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்? அவன் தேவனுக்குள்ளே இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். சரிங்களா? தேவன் நம்மளை சிருஷ்டிக்கும் பொழுது அவரை போலவே சிருஷ்டித்தாரு. இன்னும் சொல்லப்போனால் அவருக்குள்ளே இருந்து நம்மளை என்ன பண்ணார்? சிருஷ்டித்தாரு. நம்ம அவருடைய ஒரு பங்கு, நம்ம அவருடைய ஒரு பகுதி. அப்போ எப்படி ஒரு மீனுக்கு கடல் ஆதாரமாக இருக்கோ, ஒரு மரத்துக்கு நிலம் ஆதாரமாக இருக்கோ, நமக்கு ஆதாரமாக இருக்கிறது யாரு? கடவுள். ஆதாம் பாவம் செஞ்சு கடவுள்கிட்ட என்ன பண்ணுறான்? விலகி போகிறான். விலகி போனோன்னே செத்து போயிட்டானா? ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாயினார். உடனே செத்து போயிட்டானா? இல்லை, அவன் 930 வருஷம் வாழ்கிறான். 936 வயசுல தான் சாவுறான். எத்தனை வயசு? 936. நம்ம நினச்சி பார்க்க முடியுமா அப்போ? ஆனால் முடியும் எப்போ? நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தோம்னா. புரியுதா? சரி, அதுக்குள்ளே போக விரும்பல. நான் சொல்கிறேன், விசுவாச வாழ்க்கைன்றது என்ன? கர்த்தர் கூட எசைஞ்சு கர்த்தருக்குள்ளே நான் இருந்து வாழ்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. அப்போ நான் தேவனை சார்ந்து வாழ்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. இந்த விசுவாச வாழ்க்கை எப்படி கிரியை செய்துன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது இந்த விசுவாச வாழ்க்கை எப்படி நம்ம கிரியை வைக்கிறது? எப்படி நான் கர்த்தரை நம்புறது? கர்த்தரை நம்புறதுக்கு ஏதாவது வேணும்ல, சும்மா கர்த்தரை நம்பிடுறதா? கர்த்தரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, அவர் யாருன்னு பார்க்குறது, அவரை யாருன்னு நம்புறது, அவரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது ரோமர் 1:17. விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் எப்படி வருது அப்படின்றதுக்கு ரோமர் 10:17 அது என்ன சொல்லுது? விசுவாசம் ஆகையினால் விசுவாசம் 18 ஆதலால் 17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வினா என்ன? கேட்கறது. இந்த கேள்வி குவெஸ்டன் இல்லை, லிசனிங், ஹியரிங். விசுவாசம் கேட்கறதுனால வரும். எதை கேட்கறதுனால விசுவாசம் வருமா? கிறிஸ்துவை பற்றின வார்த்தைகள் அல்லது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது தான் என்ன வருமா? விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தை வச்சு நம்ம யாரை எப்படி வாழணுமா? மனுஷன் நல்லா வாழ முடியும். அப்போ நான் வசனத்தை கேட்கும் பொழுது தான், வசனம் எனக்குள்ளே போகும்போது தான் விசுவாசம் வரும். இப்போ நான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கும் கடவுளை பற்றி. கடவுள்னா அவர் இப்படி தப்பு செஞ்சால் உடனே என்ன பண்ணுறாரு? அடிச்சு தூக்கி காலி பண்ணுறாரு, அவள் தான் ஏதாவது பண்ணால் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடவுளை பற்றி கேள்விப்பட தான் உங்களுக்கு என்ன வரும்? நம்பிக்கையும் விசுவாசமும் வரும். அதனால தான் சரியான சபைக்கு போகிறது அவசியம், சரியான வார்த்தைகளை கேட்கறது ரொம்ப அவசியம். யாரோ பயம்படுத்துகிறாங்க. இப்போ இந்த சோலார் எக்லிப்ஸ்லாம் வந்துச்சுல, அது சூரிய கிரகணம் வந்துச்சு, நம்ம ஊரில் தெரில, கனடாலலாம் தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. அதை வச்சு யூடியூப்பில் போய் தேடி பாருங்களேன், ஒரு பல பிரசங்க நேரம் உருவாகிருக்கும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். வருஷம் என்ன பண்ணுது? சூரிய கிரகணம் நடக்க தான் செய்யுது. ஆனால் அதை வச்சு பயம்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சீக்கிரம் வராரு, கவனமாக இருந்துக்கோ. உங்களை பயம்படுத்துகிற, உங்களை திசை திருப்பி உங்களை செயல்படாமல் இருக்க என்னென்னமோ பிரசங்கங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதையும் எங்கே இருந்தால் பண்ணுறாங்க? பைபிளில் இருந்தால் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு எப்போ விசுவாசம் வரும்னா, தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது தான். கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள், கிறிஸ்துவை பற்றின வார்த்தைகள், இதை கேட்கும் பொழுது தான் விசுவாசமே வரும். இப்போ சொல்கிறேன், திடீர்னு சூரிய கிரகணம் வந்துருச்சு, அவ்வளோதான், கடல் வரப்போகிறாரு,
யார் யாரெல்லாம் சரியா இல்லை நீங்கள்லாம் என்னது காலி அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? பதட்டமாகி பதறி பரலோகத்துக்கு போவோமோ போக மாட்டேனோ, இங்கே இருந்துருவேனோ, முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா அப்படின்னு ஒரு பதட்டத்திலே வாழ்வீங்க. சரியா? ஆனால் கிறிஸ்துவை பற்றின வார்த்தைகள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். என்ன தைரியம் வரும்? வருகையை பற்றி பயம் இருக்காது, வருகையை பற்றி சந்தோஷம் இருக்கும். அப்போ கிறிஸ்துவை பற்றின வார்த்தைகள் பைபிளை வாசிக்க 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 நமக்கு என்ன வரும்னா ஒரு தைரியம் வரும். கடவுள் வரப்போறாரு, நான் சீக்கிரம் என்ன பண்ண போகிறேன், அவரை பார்க்க போகிறேன் அப்படின்ற தைரியம் வரும். அதனால தான் வேத வசனத்தை பார்க்கணும், மனுஷ வசனிப்புகளை பார்க்கக்கூடாது. மனுஷன் 1000 பேசுவாங்க, ஆனால் வேத வசனங்களை பார்க்கும் பொழுது தான் என்ன வரும்? விசுவாசம் வரும். அப்போ நீங்கள் எதை கேட்குறீங்கன்றது முக்கியம். அப்போ ஒரு மனுஷன் விசுவாசத்தில் தான் வாழணும். எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும். எப்படி விசுவாசத்தில் வாழ்கிறது? ஹவு டு லிவ் பை ஃபெய்த், அதை மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். எப்படி விசுவாசத்தில் வாழ்வீங்க? விசுவாசத்தில் வாழன்றோம். எப்படிங்க விசுவாசத்தில் வாழ்கிறது? ரொம்ப சிம்பிள். விசுவாசத்தில் வாழ்கிறதுன்றது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசினா போதும், நீங்கள் விசுவாசத்தில் வாழ முடியும். எதை நம்பணும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மட்டும் பேசுறது, அதை கேட்கறது, அதை நம்புறது, அதை பேசுறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கடவுளுடைய வார்த்தையை நம்பி கடவுளுடைய வார்த்தையை பேச வேண்டும். இப்படி பேசும்போது என்ன நடக்கும்? விசுவாச வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். அப்போ இதுக்கும் ஜெபத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் விசுவாசத்தில் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தேவனுடைய வார்த்தையை மட்டும் என்ன பண்ணுவாங்க? உறுதியாக பிடிச்சிப்பாங்க. ஆமாம் தானே? தேவனுடைய வார்த்தையை உறுதியாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது. வியாதி வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? டாக்டர்கிட்ட போனோம், நல்லது. ஆனால் வியாதி வந்துட்ட உடனே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு விசுவாச மனுஷன் இருக்க மாட்டான். விசுவாசத்தில் வாழ்கிறவன் வசனத்தை பார்ப்பான். வசனத்தை பார்த்தோன்னா வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் வசனம் சொல்லுது. அவன் விசுவாசத்தில் வாழ்கிற மனுஷன் வியாதியை பார்த்த உடனே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் கேட்கறது கர்த்தருடைய வார்த்தை, அவன் உள்ளத்தில் நம்புறது கர்த்தருடைய வார்த்தை, அவன் பேசுறது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறதுனால வியாதி வரும்போது அவன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்கனவே கேட்டு உள்ள நம்பிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதை அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அப்படியே ஜெபத்துக்கு வாங்க. ஒரு விசுவாசம் நிறைந்த மனுஷன் எப்படி ஜெபிப்பான்? ஒரு விசுவாசம் நிறைந்த மனுஷன் அவன் ஜெபிக்கும் போது எதை மட்டும் தான் ஜெபிப்பான்? கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபிப்பான். நான் சொல்றது புரியுதா? நம்ம ஜெபிக்கும் போது எதை சொல்லி ஜெபிக்கணும்? கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். வசனம் என்ன சொல்லுது? நான் ஒரு 2 டிப்ஸ் தரேன் எப்படி ஜெபிக்கிறதுக்குன்னு. உங்கள் ஜெப வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போகும். பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு வசனம் நம்ம அடிக்கடி வாசித்தோம்ல, மார்க் 11:23 ஞாபகம் இருக்கா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே தன் இருதயத்தில் விசுவாசித்து, அப்புறம் மார்க் 11:23 அவன் சொன்னபடியே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். என்ன சொல்லுது? மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி அப்படின்ற வார்த்தை. 2வது, தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்கன்றதை விட பல மடங்கு முக்கியம் நீங்கள் எதை பேசுகிறீங்கன்றது. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் கர்த்தரை நம்பிட்டு இருக்கலாம், கர்த்தர் தாங்க எல்லாம், கர்த்தர் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். துன்பம் வந்தோடனே உங்கள் வாயிலிருந்து வர்ற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன? அதுதான் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதை வெளிக்கொண்டு வரும். ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், சூழ்நிலை கஷ்டமாக மாறும்போது உங்கள் வாயிலிருந்து வர்ற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னு ஒரு வரி எழுதி வச்சுருந்தார். அதுதான் இன்னைக்கு நான் சொல்கிறேன்.
ஒரு சூழ்நிலை பிரச்சனை மாறும்போது உங்கள் வாயிலிருந்து புறப்படுற முதல் வார்த்தை என்ன? விசுவாச வார்த்தையாக இருக்குதா? இல்லை ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற வார்த்தை வருதா? ஸோ இந்த மார்க் 11:23 என்ன சொல்லுது? நீங்கள் விசுவாசிக்கிறது நல்லது, உங்கள் விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்தை வெறும் நம்பிக்கையோட அது உள்ளுக்குள்ள ஒரு பிலீஃபோட நிப்பாட்டக்கூடாது. அந்த விசுவாசத்தை என்னவா கொண்டு வரணும்? வார்த்தைகளால் வெளியே கொண்டு வர வேண்டும். அவன் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லணும். அவன் சொன்னபடியே விசுவாசிக்கணும். அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க எந்த வார்த்தையை உபயோகிக்கிறீங்க, ஜெபத்தில் எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம சும்மா ஏதோ ஜெபம் பண்ணுறக்கூடாது. சில பேர் கத்துன்னு கத்தி ஜெபம் பண்ணுவாங்க, அழுது புரண்டு உளுந்து எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. என்னங்க வார்த்தையை சொல்லி ஜெபிச்சிங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது, வெறும் உணர்ச்சிகள் மட்டும் இருக்கும். என்ன மட்டும் இருக்கும்? உணர்ச்சி வசப்பட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுடைய ஜெபங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கணும். உங்கள் ஜெபங்கள் அர்த்தத்தோடு இருக்கணும். சும்மா போய் உக்காந்து ஒரே ஜெபத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சும்மா போய் உக்காந்து ஒரு புலம்பலுங்க ஜெபம் ஃபுல்லாக இல்லை 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 இல்லை. நீங்கள் ஜெபத்தில் என்னத்தை பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். உதாரணத்துக்கு ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் எடுங்களேன். ஏசாயா 55:11. இதை வாசிச்சுட்டு 2 டிப்ஸை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 55:11. அது தேவன் தம்முடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறாருன்னு இந்த வசனம் சொல்லுது. நான் ஏன் தெரியுமா அந்த வசனத்தை வாசிக்கிறேன்? நம்மளாம் யார் மாதிரி கடல் உண்டாக்கியிருக்கிறாரு? அவரை மாதிரியே உண்டாக்கியிருக்கிறதுனால அவர் எப்படி வேலை செய்கிறாரோ அது போல தான் நம்மளும் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். நம்ம எக்குத்தப்பாக மாற்றி கீத்தி இதாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிரும். பாருங்கள், அப்படியே எப்படி ஒரு 2 வசனத்துக்கு முன்னாடி போங்க, 8ஆம் வசனம் போடுங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இப்போ தெரிந்த வசனம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என்னுடைய வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என்னுடைய நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, அதாவது மழை பெஞ்சு அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து, அதாவது வர்ற மழை திருப்பி ரிட்டன் எங்கே போகிறதில்ல, வானத்துக்கே போகிறதில்ல. அது வர்ற மழை என்ன பண்ணுது? பூமிக்கு வந்து பூமியை நினச்சி அதுலேருந்து என்ன பண்ணுது? செடி கொடிகள்லாம் வளருது, முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். விதைக்கிற விவசாயி விதைக்கிறாரு, விதைச்சி முடிச்சுட்டு அந்த விளைச்சல்லேருந்து என்ன பண்ணுறாரு? விளைச்சலை எடுக்கும்போது அந்த விளைச்சலில் எதுவும் வருது. பழத்தில் ஒரு கொய்யா பழத்தை வைக்கும்போது எதை தான் போடுறோம்? கொய்யா விதை தான் போடுறோம். அந்த கொய்யா விதையும் எதில் வந்துடுது? பழத்தில் வந்துடுதுல்ல. இப்போ கர்த்தர் பாருங்க எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாரு. அப்போ விதைச்சவனுக்கு என்ன வேணும்? விதையும் திருப்பி கொடுத்துட்றாரு. அப்புறம் புசிக்கிறவனுக்கு சாப்பிட்றவனுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், அதையும் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இப்போ கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுற வசனம் எப்படிப்பட்ட கேரக்டர்னு பாருங்க. நம்ம கடவுளை மாதிரியே சிருஷ்டிக்கப்பட்டதுனால நம்மளும் இப்படி தான் பேசணும். சரியா? சும்மா எதையோ பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அது என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளதுன்னா, ஒரு குவாலிட்டி உள்ளதுன்னா, அவர் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா அந்த சொன்ன வார்த்தை அவர் சொன்னபடியே நடக்காம அவர்கிட்ட திரும்புறது கிடையாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் அந்த கேரக்டரில் இருக்குன்னா நம்ம வார்த்தையும் அதே மாதிரி தான். நான் சொல்கிறது புரியுதா? நான் கடவுளை போலவே சிருஷ்டிக்கப்பட்டதுனால கடவுள் ஒரு வார்த்தையை சொன்னால் எப்படி நடக்குதோ அதே போல் நான் ஒரு வார்த்தையை சொன்னாலும் நடக்கும். அதான் போன வாரம் வாசிச்சோம்ல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு, அதை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான். உங்கள் நாக்கில் தான் இருக்குது, உங்கள் வாயில் தான் இருக்குது. சனியும் உங்கள் வாயில் தான் இருக்கு, நன்மையானதும் உங்கள் வாயில் தான் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் நினச்சா உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரலாம், நீங்கள் நினச்சா உங்களுக்கு ஜீவனை
கொண்டு வரலாம். இதை தான் மார்க் 11:23 ஏசு சொல்லித்தரார். என் வார்த்தை இப்படி இருக்கு, இதே போல் என்ன பண்ணு, நீயும் சொல்லு, நீ சொன்னா நடக்கும் அப்படின்றார். அப்போ 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சரியான வார்த்தையை சூஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் வாயிலேருந்து போகிற வார்த்தை பாசிட்டிவான விஷயங்களையும் செய்யும், நெகட்டிவான விஷயங்களையும் செய்யும். நீங்கள் ஒரு காரியத்தை கொடுத்து ஜெபிக்கும் பொழுது சரியான வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தப்பாலாம் ஜெபிச்சிடாதீங்க. ஜெபிச்சுன்னா அது அப்படியே என்ன பண்ணுது, நடக்குது. விசுவாசம் பெரிய சக்தி. அதை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம், அதை என்ன பண்ணலாம், அழிவுக்கு நேரமாகவும் பயன்படுத்தலாம். உங்களே அழிச்சிடும். அணு ஆட்டம் பாம், அணு உலைகள்லாம் இருக்குல்ல, அந்த அணு உலையிலேருந்து என்ன பண்ணலாம், கரண்ட்டு தயாரிக்கலாம். அந்த அணு உலையெல்லாம் சக்தியெல்லாம் சேர்த்து என்ன பண்ணலாம், அணு குண்டாகவும் மாற்றலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு அந்த வல்லமை உண்டு. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நல்ல விசுவாச வார்த்தைகளை, வசனங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபத்தில் மட்டும் நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணுறது பத்தாது. 2வது டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன வார்த்தையை பேச போகிறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்தோன்னே என்ன வார்த்தை பேச போகிறீங்க? ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரீங்க, உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா எப்படிம்மா இருக்க, என்னப்பா எப்படிப்பா இருக்க, எல்லாம் எப்படி போகுது? அட ஏன்பா கேட்குறீங்க? ஜெபம் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, என்னால் வேறு எதுவும் செய்ய. சில பேர் போய் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் வேற லெவலில் போதுங்க, சூப்பராக போதுங்கன்னு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியே சொல்கிற வார்த்தை எப்படி இருக்கும், வேற லெவலில் போதுங்க. ஒன்றும் பொய் சொல்கிறது இல்லை, என்ன பண்ணுறது, இருக்கிறத அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது. ஆனால் விசுவாச வார்த்தைன்றது வேற. பாருங்க, இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன வார்த்தையில் பேச போகிறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே, இல்லைப்பா நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், நிச்சயமாக என்ன பண்ண, என் லைஃபு நல்லபடியாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை என்னங்க ஜெபிச்சு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, நானும் போய் முட்டுறேன் மோதனேன் என்னென்னமோ சொல்லி அழுது புலம்பி ஜெபிக்கிறேங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்ற வார்த்தையை பேசுகிறீங்களா? இல்லை நான் ஜெபிச்சிருக்கிறேன், நிச்சயமாய் கர்த்தர் செஞ்சு முடிப்பார்னு சொல்கிறீங்களா? கடைசியாக ஒரே ஒரு வசனம், மத்தேயு 12:35-37 இது வாசித்து முடிப்போம். அது எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். மத்தேயு 12:35-37. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அடுத்த வசனம், மனுஷர் பேசும், நல்லா கவனிங்க, மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். சொன்னல, வாயில் என்ன இருக்கு? சில பேருக்கு யமன் அவங்கள்ட்ட தான் இருக்கு, சில பேர்கிட்ட ஜீவன் அவங்கள்ட்ட தான் இருக்கு. நீங்க பேசுற வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு நியாய தீர்ப்பே இருக்கணும். இது யார் சொல்றா? இந்த வேர்ட்ஸ், எக்ஸாக்ட் வேர்ட்ஸை இயேசு பேசியிருக்காரு. ரெட் லெட்டரில் இருக்கும் உங்கள் பைபிளில். நீங்கள் என்ன வார்த்தையை பேச போகிறீங்க? நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்க போகிறீங்க? வசனம் சொல்லி ஜெபிக்க போகிறீங்களா? இவ்வளோ பிரசங்கமும் எதுக்கு? நல்லா வசனம் சொல்லி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. உங்களுடைய ஜெபங்களில் விசுவாச வார்த்தையை கலந்து என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. அடுத்த வாரம் இப்படி ஜெபம் பண்ணால் என்ன ஆகுன்றத சொல்ல போகிறோம். அப்போ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பார்த்தது விசுவாசம் முக்கியம். ஒரு மனுஷன் விசுவாசத்தினால தான் வாழ போகிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்றால் என்ன? தேவனை நம்பி வாழ்கிறது. தேவனை எப்படி நம்புறது, தேவனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? வசனம். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். தேவனை பற்றி தெரிஞ்சதுனால நான் அவரை நம்ப முடியுது, அவரை விசுவாசிக்க முடியுது. இதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை
பேசணும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. இதை தவிர்த்து வேறு எதுவும் பேசவே கூடாது. 1000 சொல்லுவாங்க, 1000 உங்கள் நாக்கை பிடுங்க பார்ப்பாங்க, உங்களுடைய வார்த்தையை பிடுங்க பார்ப்பாங்க. நாக்கு தப்பாக சொல்லிட்டேன், நாக்கு பிடுங்கன்னா பேச முடியாது. உங்கள் வார்த்தையை பிடுங்க பார்ப்பாங்க. உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வந்துடவே கூடாது, தேவையில்லாத வார்த்தை வந்துடவே கூடாது. கவனமாக இருங்க. அதை அப்படியே ஜெபத்தில் பயன்படுத்த போகிறீங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. நீங்கள் சூஸ் பண்ணி ஜெபிக்கிற வார்த்தை முக்கியம். நல்ல வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஆசீர்வாதத்து ஒரு மனுஷனை ஜெபிங்க, அந்த மனுஷன் நல்லவங்களாம் மாறிடுவாங்க. கெட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவரே உடையும் அப்படிலாம் ஜெபிக்காதீங்க. நல்ல வார்த்தையை சொல்லி ஜெபிங்க, அந்த மனுஷன் நல்லபடியாக மாறுவாங்க. கோவத்தில் நல்ல ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுங்க, அந்த மனுஷன் நல்லபடியாக மாறுவாங்க. கோவத்தில் ரொம்ப கோவமாக ஜெபம் பண்ணுறாதீங்க, நல்லபடியாக சொல்லி ஜெபிங்க, அந்த மனுஷன் நல்லபடியாக மாறுவாங்க. அதே போல் நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன வார்த்தையை பேசுகிறீங்கன்றதும் முக்கியம். என்ன வார்த்தையை பேச போகிறீங்க? ஜெபம் பண்ண ஏதோ சொன்னாருன்னு ஜெபம் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அப்படி பேசாதீங்க. பொய் பேசாதீங்க. அதே போல் இருக்கிற நிலைமையை அப்படியே பேசாதீங்க. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. நான் ஜெபித்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது, நிச்சயமாய் மாறுகிறது, எல்லாரும் பார்க்க போகிறாங்க. ஆமென். இந்த விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஏன்னா ஏன் வார்த்தை முக்கியம்னு சொன்னேன்? நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சு தான் நியாய தீர்ப்பே இருக்கா. நீங்கள் நல்ல வார்த்தையை பேசுனீங்கன்னா நீங்கள் நீதியின் வாழ்க்கையின்படி நீதிமான நியாயத்திற்கப்படுவீங்க. மோசமான வார்த்தையை பேசுனீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, நமக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப பெரிய பிரச்சனை. டக்குன்னு பேசிடுவோம், ஆனால் அது வார்த்தையை கொட்டிட்டு அழுறது கஷ்டம். தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்.